ராமாபுரம் என்ற ஒரு அழகான கிராமத்தில் சுப்பையா என்ற ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தனர். சுப்பையாவுக்கு ராமு, சோமு என்று 2 மகன்கள் இருந்தனர். சுப்பையாவுக்கு அந்த ஊரில் 2 ஏக்கர் சொந்தமாக நிலம் இருந்தது. சுப்பையாவுக்கு தெரிந்ததெல்லாம் விவசாயம் மட்டுமே. கடுமையான உழைப்பாளி. ஆனால் அவருடைய மகன் இருவரும் சரியான வாழைப்பழ சோம்பேறிகள். இவர்களுடைய பக்கத்து வீட்டில் முருகன் என்ற ஒரு விவசாயம் வாழ்ந்து வந்தான். முருகனுக்கும் 2 ஏக்கர் நிலம் இருந்தது. அதுவும் சுப்பையாவோட இடத்துக்கு அருகே இருந்தது. அன்று ஒரு நாள் சுப்பையா தன்னுடைய நிலத்தில் கடுமையாக உழைத்துக் கொண்டே இருந்தான். அதை பார்த்து ராமுவும் சோமுவும் பேசிக்கொள்கிறார்கள். அட சோமோ, இந்த வெயில் பாத்தியா? இவ்வளவு வெயிலில் அப்பா எப்படி வேலை பண்ணறாரு? நான் 2 நிமிடம் நின்றாலே சோர்ந்து போயிடுறேன். ஆமாம்டா, நம்ம அப்பாவுக்குத்தான் எவ்வளவு சக்தி! தினமும் காலையிலிருந்து மாலை வரை வேலை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏனென்றால் கடுமையா உழைச்சாதான் முன்னேற முடியும்னு அப்பா சொல்லுவாருடா. அதையெல்லாம் பழைய காலம். இப்போ எல்லாரும் எளிதா பணம் சம்பாதிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வயலில் வேலை செய்யணும்? அதுதான், நாம ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சால் போதும். வேலை இல்லாமலே பணம் கிடைக்கணும். உண்மையிலேயே உழைக்காமல் காசு சம்பாதிக்க முடியுமா சோமு? அதுக்கெல்லாம் 1000 வழி இருக்குடா ராமு. நம்ம அப்பாவுக்குத்தான் ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா? உழைச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அவர் எப்பவும் அதையே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவர்கள் பேசிக் கொண்டு இருப்பதை சுப்பையா வயலில் வேலை செய்து கொண்டே கேட்கிறார். ஐயோ, என் மகன்கள் இப்படி சோம்பேறிகளாக இருக்கிறார்களே, இப்படியே இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறார்கள் என்று தெரியவில்லையே. மக்களே, நீங்கள் இங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, வயலுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணலாமே. அப்பா, இவ்வளவு வெயிலில் நான் வந்து வேலை செய்தால் மயங்கி விழுந்து விடுவேன். வேலை பண்ணுவது ரொம்ப கஷ்டம். நான் வேண்டுமென்றால் நாளைக்கு வந்து உதவுகிறேன். ஆமாமப்பா, இன்று கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறோம். எங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஓய்வு வேணும். நாளைக்கு பார்த்துக்கலாம். மகன்களின் சோம்பேறித்தனத்தை பார்த்து சுப்பையா மிகவும் கவலைப்பட்டார். அவர்களுக்கு உழைப்பின் மதிப்பு புரிய ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு சத்தம். இவர்களின் பக்கத்து வீட்டுக்காரரான முருகன் வேகமாக ஓடி வருகிறான். சுப்பையா, சுப்பையா! என்னாச்சு முருகா? எதனா பிரச்சனையா? ஏன் இவ்வளவு வேகமாக ஓடி வருகிறாய்? பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் எப்பவும் போல இன்று அதிகாலை என்னுடைய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று மம்முட்டி ஒரு இடத்தில் சிக்கியது. என்னவென்று தோண்டி பார்த்தால் தங்கப் புதையல். எனக்கு தலையும் புரியல, காலம் புரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பரிசு கிடைச்சிருச்சு. என்ன முருகா சொல்கிறாய்? தங்க புதையலா? நீ உண்மையைதான் சொல்கிறாயா, இல்லையென்றால் ஏதாவது கனவு கண்டு உளறுகிறாயா? உண்மைதான். நம்பவில்லை என்றால் வாருங்கள் காட்டுகிறேன். அப்படின்னு சொல்லி முருகன், சுப்பையா, சுப்பையாவின் மகன்கள் அனைவரும் சென்று பார்க்கிறார்கள். அங்கு முருகன் சொல்லது போல் தங்க புதையல் இருக்கிறது. அதை பார்த்து ராமு, சோமு இருவரும் வாயை பிளந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் இவ்வளவு தங்க நாணயங்களை பார்த்ததில்லை. மறுநாள் காலையில் ராமும் சோமும் பேசிக்கொள்கிறார்கள். முருகனுக்கு கிடைத்த பொக்கிஷத்தை பார்த்து அவர்களுடைய வயிற்றெரிச்சலை கொட்டுகிறார்கள். இந்த முருகமாமா எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்காருன்னு பாரேன். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருந்த அவரு இப்போ தங்க மழையிலே நினைக்கிறாரு. அவரை மாதிரி நமக்கும் கிடைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதை வச்சு பெரிய வீடு, நிறைய சொத்தெல்லாம் வாங்கி நம்ம வாழ்க்கையே மாறியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில உழைக்கணும்னு அவசியமே இருக்காது. ஆனா நமக்கு தான் கொடுத்து வைக்கல. இதை கேட்டுக்கொண்டிருந்த சுப்பையா எப்படி இவர்களுக்கு உழைப்பின் மதிப்பு புரிய வைப்பது என்று அவர் யோசித்தார். சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்த பிறகு அவருக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. என் மகன்களுக்கு உழைப்பின் மதிப்பு தெரிய வேண்டும். அவர்களே உழைத்து அதன் பலனை காண வேண்டும். அதற்காக ஒரு நல்ல திட்டம் செய்யணும். என் ஆசை மகன்களே, கொஞ்சம் இங்கே வாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னாப்பா, இன்று வேலைக்கு வயலுக்கு வர வேண்டாமா? அது சொல்றதுக்கு தானே அழைத்தீர்கள்? இவன் திருந்தவே மாட்டான் போலையே. அந்த மாதிரிலாம் ஒன்றுமில்லை மகனே. இது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். என்னவென்று சொல்லுங்கள் அப்பா. எனக்கு ஆர்வம் தாங்கவில்லை. சீக்கிரம் சொல்லுங்கள். ஏதாவது நல்ல செய்தி இருக்கிறதா? நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிற முருகனுக்கு பொக்கிஷம் கிடைத்தது இல்ல? அதுவும் நம்முடைய இடம்தான்பா. என்னுடைய அப்பாதான் அவருடைய அப்பாவுக்கு அந்த இடத்தை விற்றார். அவனுக்கு பொக்கிஷம் கிடைத்த இடம் நம்மளோட வயலுக்கு பக்கத்தில்தான் இருந்தது. அப்போ நம்மளுடைய வயலிலும் பொக்கிஷம் புதைக்கப்பட்டிருக்கிறது. என்னாப்பா,
உண்மையாவா சொல்றீங்க? அப்போ நமக்கும் தங்க காசுகள் கிடைக்குமா? இந்த நல்ல விஷயத்தை ஏன் இவ்வளவு தாமதமாக சொல்கிறீர்கள்? வாங்கள், உடனே போய் தோண்டுவோம். புதையல் என்று சொன்னவுடன் உனக்குள் வரும் ஆர்வத்தை பார்த்தாயா? பொறுமகனே, இன்று பொழுதாய்விட்டது. நாளை காலை விடிந்தவுடனே நம் அனைவரும் போவோம். அப்பா, என்னால் ஆர்வத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. நீங்க சரின்னு சொன்னா நான் இப்பவே போய் தோண்டுவேன். ஆனால் அப்பா, அது எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது? ஆனால் அது நான் எங்கு என்று சரியாக தெரியவில்லை. நீங்கள் வயலை முழுவதும் தோண்டினால் கண்டுபிடிக்கலாம். தங்க புதையலுக்காக இதை கூட நீங்க பண்ண மாட்டீர்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நான் நம்மளுடைய வயல் முழுவதுமே தோண்டுகிறேன். எனக்கு புதையல் கிடைத்தால் போதும். அப்போ நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது. ஆமா மகனே, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உழைத்தால் அந்த பொக்கிஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அன்று இரவு ராமுக்கும் சோமுக்கும் தூக்கமே வரவில்லை. அவர்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் எப்பொழுது அந்த பொக்கிஷம் நம் கையில் கிடைக்கும், நம்ம வாழ்க்கை மாறப்போகிறது என்று கற்பனையில் மிதந்தனர். ஆனால் அவர்களுக்கு பொக்கிஷம் கிடைத்ததா இல்லையா, அவருடைய அப்பா கூறியது உண்மையா பொய்யா என்பதனை காலம்தான் பதில் சொல்லும். மறுநாள் காலையில் ராமுவும் சோமுவும் கோழி கூவுவதற்கு முன்பே பொக்கிஷத்தை தேடுவதற்கு வயலுக்குச் சென்றனர். ராமு, நான் இந்த பக்கம் தேடி பார்க்கறேன். நீ போய் அந்த பக்கம் தேடி பாரு. உனக்கு ஏதாவது தென்பட்டா என்ன கூப்பிடு. இருவருமே அவர்களுடைய வயல் முழுவதும் தேடுகிறார்கள். மிகவும் கடினமாக தேடுகிறார்கள். ஆனால் சூரியன் உதிக்கும்போது வந்தார்கள். இப்போது சூரியன் மறைந்துவிட்டது. இருந்தபோதிலும் அவர்களுக்கு எந்த ஒரு புதையலும் தென்படவில்லை. மிகவும் சோகமாக வீட்டிற்குச் செல்கின்றனர். அப்பாவிடம் நடந்த அத்தனையும் கூறினார்கள். அப்பா, நாங்கள் வயல் முழுவதும் தேடிவிட்டோம். ஆனால் எந்த ஒரு புதையலும் கிடைக்கவில்லை. நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்தோம். இருந்தபோதிலும் எங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை. அப்பா, நீங்கள் சொன்னது உண்மைதானா? இல்லை எங்களை பழிவாங்குவதற்கு இந்த மாதிரி சொன்னீர்களா? எங்களுடைய உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டது. மகனே, ஒரு பொழுதும் உங்கள் உழைப்பு வீணாகாது. நீங்கள் கடினமாக உழைத்த உழைப்பு ஒரு பொழுதும் வீணா போகாது. இன்றைக்கு வேண்டுமென்றால் உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். பொறுமையுடன் இருங்கள். சுப்பையா சொன்ன எதுவுமே ராமுக்கும் சோமுக்கும் விளங்கவில்லை. அவர்கள் மிகவும் சோகமுடன் இருந்தனர். ஆனால் அன்று இரவு வானத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய ஆரம்பித்தது. மழை விடாமல் 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து பெய்தது. சில நாட்களுக்குப் பிறகு சுப்பையா ராமுவையும் சோமுவையும் வயலுக்கு கூட்டிச் சென்றார். அங்கு வயல்கள் முழுவதும் பச்சை பசேல் என்று பழங்கள், காய்கறிகள் பூத்து குலுங்கினர். அதை பார்த்தவுடன் ராமுவும் சோமுவும் வாயை பிளந்து நின்றனர். அப்பொழுது சுப்பையா கூறினார், மகனே, நான் சொன்னேன் அல்லவா, நம் வயலில் பொக்கிஷம் இருக்கிறது என்று. இதோ பாருங்கள், நான் சொன்ன அந்த பொக்கிஷத்தை. ஆமாம் அப்பா, எங்களை மன்னித்து விடுங்கள். இத்தனை நாட்களாக சோம்பேறியாகவே இருந்துவிட்டோம். ஆனால் இன்று ஒன்றை புரிந்து கொண்டோம். உழைத்தால்தான் பொக்கிஷம் கிடைக்கும் என்று. எங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம்தான் இது. இனிமேல் நாங்கள் தினமும் உழைப்போம். உழைத்து கிடைக்கும் பொக்கிஷமே என்றும் நிலைக்கும். இத்தனை நாளாக நாங்கள் நினைத்ததை தவறு என்று உணர்த்திவிட்டீர்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் அப்பா. ராமுக்கும் சோமுக்கும் அவருடைய அப்பா உழைப்பின் மகிமையை உணர்த்திவிட்டார். ஆதலால் நம் அனைவரும் கடுமையாக உழைத்தால் நமக்கான பொக்கிஷம் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நம் கையை வந்து சேரும். நம்பிக்கையுடன் இருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில பாப்போம். ஒரு அழகான சின்ன கூரை வீடு. அங்க கங்கம்மான்னு ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கே காலையில எழுந்தவுடன் திண்ணையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கங்கம்மாவுக்கு முருகேசன் ஒரு பேரன் இருந்தான். பாக்குறதுக்கு ரொம்பவும் அப்பாவியாகவே இருப்பான். இவனை இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. இவனை இந்த ஊரே முட்டாள் முருகேசன் என்றுதான் கூப்பிடும். கங்கம்மா அவங்களுடைய பேரனை வெளியுலகமே தெரியாம செல்லமா வளர்த்திட்டாங்க. அது எவ்ளோ பெரிய பிரச்சனைகளை விட போதுன்னு அவங்களுக்கே தெரியல. என் செல்ல பேராண்டி, எங்கடா இருக்க? சீக்கிரம் இங்க வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பாட்டிமா, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் சொல்லு, நான் கிளம்பணும். அப்படி என்னடா உனக்கு வேலை? நீயே சும்மாதானே இருக்க. நான் சொல்றத கேளு. எனக்கு ரொம்பவும் வயசாயிடுச்சுப்பா. இனிமே நீதான் உன்னைய பாத்துக்கணும். உனக்கு இந்த ஊர்ல ஒரு பையனும் வேலை தரமாட்டான்.
என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் மாடு வாங்கிட்டு வந்துரு. இந்த பாலை வச்சு நீ வியாபாரம் பண்ணு. சரி பாட்டி, நீ சொன்ன மாதிரி நான் போய் மாடு வாங்கிட்டு வரேன். முருகேசன் பாட்டிக்கிட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்கிட்டு மாடு வாங்கிட்டு வர்றதுக்கு சந்தைக்கு கிளம்பிட்டான். இருந்தாலும் கங்கம்மாவுக்கு மனசுல ஒரே கவலை. இவனை நம்பி இவ்ளோ பெரிய பணத்தை கொடுத்திருக்கோமே, கரெக்டா மாடு வாங்கிட்டு வருவானா? இந்த ஊருக்காரங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், என் பேர விவரமான ஆளுதான், அதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வருவான். இந்த மாதிரியெல்லாம் கங்கம்மா மனசுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தது. முருகேசன் பொறுமையா நடந்தே ஒரு வழியா சந்தைக்கு வந்தான். அங்கு நிறைய மாடுகள் இருந்தது. அவனுக்கு எந்த மாடு வாங்குவது என்று தெரியாம குழம்பி போய் நின்றான். இங்க என்ன இவ்ளோ மாடு இருக்கு? நம்ம இப்ப எந்த மாடை வாங்கிட்டு போறது ஒரே குழப்பமா இருக்கு. இவரை பார்த்தாதான் ரொம்ப நல்லவர் போல தெரியுது. இவர்கிட்ட போய் விசாரிப்போம். என்னன்னா, இந்த மாடு விக்கிறதுக்கா? ஆமாம்ப்பா, இந்த மாடு விற்கிறதுக்கு தான். நீ என்னப்பா மாடு வாங்க வந்தியா? ஆமாண்ணே, நான் பால் வியாபாரம் பண்ண போறேன். அதுக்கு தானே மாடு வாங்கலாம்னு வந்தேன். மாடு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாடோட விலையை சொல்லுங்கண்ணே. தம்பி, வெறும் 900 ரூபாய் தான்ப்பா. நல்ல அருமையான மாடு, 10 லிட்டர் பால் கறக்கும்பா. இதை மட்டும் நீ வாங்கிட்டு போனன்னு வைங்க, உன் வியாபாரம் ஓஹோன்னு வரும். அப்படியாண்ணே? ஆனா விலை தான் யானை விலை, குதிரை விலை சொல்றீங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. இல்லப்பா, விலையெல்லாம் கம்மி பண்ண முடியாது. மாடு ரொம்ப நல்ல மாடு, ஒரே விலை தான்ப்பா. உனக்கு இஷ்டம்னா வாங்குப்பா, இல்லை என்றால் போய்கிட்டே இருக்கு. அண்ணே, கடைசியா ஒரே விலை 5000 ரூபாய்க்கு கொடுங்க, இல்லைன்னா நான் கிளம்பிக்கொண்டே இருக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்னால 900 ரூபாயெல்லாம் தர முடியாது, 5000 ரூபாய் தான் தர முடியும். என்ன இவன் சரியான முட்டாளா இருப்போம் போலயே. நம்மளே 900 ரூபா தான் சொல்றோம், இவன் 5000 தரேன்னு சொல்றான். இவனுக்கு 9000த்துக்கும் 900த்துக்கும் வித்தியாசம் தெரியல போலயே. நமக்கு பயங்கரமான லாபம்தான். சரிப்பா, உன்னை பார்க்க ரொம்ப பாவமா தான் இருக்கு. நீ வெறும் 5000 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போப்பா. முருகேசனுக்கு கணக்கு தெரியாததால் வெறும் 900 ரூபாய் மாடை 4 மடங்கு அதிக விலை கொடுத்து ஏமாந்து விட்டான். அந்த மாடை வாங்கிக் கொண்டு வீட்டுக்குச் செல்கிறான். பாவம் கங்கம்மா, இவனை நம்பி இவ்வளவு காசு கொடுத்து இப்பொழுது எல்லாம் வீணாகிவிட்டது. முருகேசன் வீட்டிற்கு வருகிறான். முருகேசா, சந்தைக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் ஆகுதா? ஒரு வழியா இப்பயாவது வந்தியே. என்ன முருகேசா, ஒரு மாடு தான் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமாம் பாட்டி, நீ கொடுத்த காசுக்கு ஒரு மாடு கூட வாங்க முடியாது. ஏதோ நான் போனதுனால கம்மி பண்ணி அவன் 900 ரூபா சொன்னான். நான் வெறும் 5000 ரூபாய்க்கே கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி பாட்டி என்னுடைய புத்திசாலித்தனம்? அடே முட்டாள், நீ சொல்றபடி பார்த்தா நான் கொடுத்த காசுக்கு நீ 5 மாடு வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்போ ஏமாந்து போய் ஒரு மாடு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க. ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் இப்போ உண்மைன்னு ஆயிடுச்சு. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? முருகேசன் மிகவும் சோகமாகிவிட்டான். பாவம், தான் ஏமாந்து விட்டேன் என்று கூட தெரியாத அளவுக்கு வெள்ளந்தியாக இருக்கிறான். கங்கம்மாவும் இப்ப என்ன பண்றதுனே தெரியாம சோகமாக அமர்ந்திருந்தாள். முருகேசன் தன் செய்த தவறை சரி செய்ய வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அதை கங்கம்மாவிடம் கூறினான். பாட்டி, நீ வருத்தப்படாத. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. அந்த காசை வச்சு நான் ஒரு கழுதை வாங்கிட்டு வர்றேன். அதை வச்சு வண்டியை இழுத்து நான் தொழில் பண்ணிக்கிறேன் பாட்டி. சரி முருகேசா, இப்பயாவது உன் தவற உணர்ந்து நல்லபடியா வாழ்க்கையில முன்னேற வழிய பாருடா. சரி பாட்டி, இந்த தடவை நான் யார்கிட்டயும் ஏமாறாம என்னுடைய புத்தியை பயன்படுத்தி நல்லபடியா அந்த கழுதியை வாங்கிட்டு வந்து காட்டுறேன் பாட்டி. இந்த முருகேசன் ஒரு தடவை தான் தவறு பண்ணுவான், மறுபடியும் எல்லாம் பண்ண மாட்டான். இந்த மாதிரியெல்லாம் வசனம் பேசிட்டு முருகேசன் கழுதை வாங்குறதுக்கு பொறுமையா நடந்து சென்றான். ஆனால் யாருக்கு தெரியும் அவன் இந்த தடவை என்ன தவறு பண்ணிட்டு வரப்போகிறான் என்று? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். போன தடவை மாதிரி இந்த தடவை நம்ம ஏமாறவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான விலையில வாங்கணும். என்ன, சந்தையில கழுதையே காணோம்? அங்க ஒரு கழுதை இருக்கு, அதை போய் கேட்போம். அண்ணா, இந்த கழுதை என்ன விலை? தம்பி, இந்த கழுதை வெறும் 600 ரூபா தான்ப்பா. என்னப்பா வாங்கிக்கிறியா சொல்லு, கூட குறைச்சிருந்தாவும் நம்ம பேசிக்கலாம். இல்ல அண்ணா, என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல. என்கிட்ட வெறும் 300 ரூபா தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு உங்களால ஏதாவது கழுதை கொடுக்க முடியுமாண்ணா? அடே யாரா நீ, வெறும் 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு கழுதை வாங்க வந்துட்டான். 300 ரூபாய் வச்சுக்கிட்டு கழுதை இல்ல, கழுதை முட்டை கூட உன்னால வாங்க முடியாது. காலையிலே வந்து வியாபாரத்தை கெடுக்காது. இந்த மாதிரி சொல்லி முருகேசன் அந்த வியாபாரி திட்டி அனுப்பிட்டாரு. அவர் ஏதோ ஒரு கோபத்துல கழுத முட்டைன்னு சொல்லிட்டாரு. அத தப்பா புரிஞ்சுகிட்ட முருகேசன், அப்போ கழுத முட்டை போடுமா? அப்ப நம்ம ஏன் பேசாம கழுத முட்டை வாங்கி வளர்க்கக்கூடாது என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த நேரத்தில் கழுதைக்கு அருகில் ஒரு பூசணி கடை இருந்தது. அதை பார்த்த முருகேசன்,
இதுதான் குதிரை முட்டை என்று நினைத்துக்கொண்டு வாங்க சென்று விட்டான். அப்பொழுது அவன் இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தான். நம்ம கழுதைக்கு பதிலா கழுத முட்டை வாங்கினா விலையும் ரொம்ப கம்மிதான். பாட்டியும் நம்மள பாராட்டுவாங்க. இனிமே யாருமே என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லவே மாட்டாங்க. அண்ணே, இந்த முட்டை எவ்வளவு விலை என்ன? யாரா இவன் காலங்காத்தாலே வந்து பூசணிக்காய முட்டைன்னு உளறுகிறான். சரி, இவன் போக்கிலே போய் தான் பாப்போம். நமக்கும் காலையிலிருந்து வியாபாரமே ஆகல. ஆளு பார்க்க ரொம்ப விவரமாத்தான் இருக்கான். இவன் தலையிலேயே கட்டிடுவோம். சரி தம்பி, உனக்கு என்ன முட்டை வேணும்? அண்ணா, உங்ககிட்ட எல்லா முட்டையும் இருக்கா அண்ணா? ஆமாப்பா, நம்மகிட்ட எல்லா முட்டையும் இருக்கு. உனக்கு என்ன முட்டை வேணும்னு சொல்லு, அண்ணன் தாரேன். எனக்கு கழுத முட்டை வேணும்ண்ணா. ஆனா என்கிட்ட வெறும் 300 ரூபாய் தான் இருக்கு. அதுக்குள்ள மட்டும் எனக்கு ஒரு முட்டை கொடுங்கண்ணா. கழுகு முட்டை வேற ரொம்ப அதிகம்ப்பா. இருந்தாலும் நீ தான் காலையில போனி பண்ற, உனக்காகத்தான் தரேன். இதோ இதுதான் அந்த கழுகு முட்டை. எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. 300 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணா. உங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால தான் நாட்டிலேயே மழை பெய்யுது. முருகேசன் கழுதை முட்டை என்று நினைத்து பூசணிக்காவை வாங்கிச் சென்றான். அப்பொழுது அவனுக்குள் ஒரு பேரானந்தம். நம்ம எவ்வளவு விவரமா கம்மியான விலையிலேயே கழுத முட்டை வாங்கிட்டோம். இத மட்டும் பாட்டியும் ஊர்க்காரங்களும் கேட்டாங்கன்னா நம்மள பாராட்ட போறாங்க. இந்த மாதிரியெல்லாம் கற்பனையிலேயே மிதந்து கொண்டு இந்த அப்பாவி முருகேசன் வீட்டுக்கு வருகிறான். பாட்டி இங்க பாருங்க, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னடா முருகேசா, என்னத்தடா வாங்கிட்டு வந்த? கழுத வாங்குறேன்னு சொல்லி தானே போனேன். ஆமா பாட்டி, கழுதெல்லாம் ரொம்ப விலை அதிகம். நான் விசாரிச்சு பார்த்தேன், கழுத முட்டை விலை ரொம்ப கம்மியா. அதான் உன் பேரை எப்படி விவரமா வாங்கிட்டு வந்த பாத்தியா? முருகேசன்னா சும்மாவா? அவன் கூறிய பதிலை கேட்டு கங்கம்மா பாட்டி அதிர்ச்சி அடைந்தாள். முருகேசன் கூறியதை பாட்டி புரிந்து கொள்ள சிறிது நேரம் தேவைப்பட்டது. எது, கழுதை முட்டையா என முணங்கிக் கொண்டே சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். வயிறு வலிக்கு சிரித்துக் கொண்டே இருந்தாள். என்ன பாட்டி, ரொம்ப சந்தோஷமா? இப்பயாவது உன் பேரை விவரமான ஆளுன்னு ஊருக்குள்ள போய் சொல்லு. உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உன்னை வெளி உலகமே தெரியாத அளவுக்கு வளர்த்தேன்ல, அதான் நான் செஞ்ச தப்பு என்று பாட்டி அவளுடைய தவறை உணர்ந்தாள். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில பாப்போம்.